வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நம்ம கருப்பன் மெஸ்ஸில் காளான் பிரியாணி செய்ய போகிறோம். 1 கிலோ போட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி புதினா போட்டிருக்கேன். அப்படியே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிறப்ப நல்லா ப்ரௌனிஷ் ஆகும். அந்த ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு வதக்கிட்டே இருக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். புதினாவும் வெங்காயமும் நல்லா பிரியாணிக்கும் நல்லா வதக்கிட்டு ப்ரௌன் ஆகணும். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தனி மிளகாத்தூளையும் உப்பையும் போட்டு நல்லா வதக்கணும். அந்த பிரியாணி தேவையான உப்பு, தனி மிளகாத்தூளை நல்லா சன்னம் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா அது எண்ணெய் நல்லா ராஸ்மெல் போனோடனே வெள்ளைப்பூடை நம்ம ஃபஸ்ட்டு போடணும். அரைச்சி பூண்டு விழுதை போட்டு நல்லா வதக்கணும். பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஆயில் செப்ரேட் ஆகும். நல்லா தெரியும் உங்களுக்கு, கலர் சேஞ்ச் ஆகும். ஆயில் ராஸ்மெல் போயிடும். பூண்டு போட்டு நல்லா அடுப்பை தூண்டி விட்டு ராஸ்மெல் போயிடும். அந்த சமயத்தில் நல்லா ஆயில் செப்ரேட் ஆகிட்டே இருக்கணும். வதக்கிறது தான் இருக்குது. இதோட சீக்ரெட் வதக்கிறது தான் இருக்குது. தொக்கு பதத்துக்கு வரணும். எல்லாமே தொக்கு பதத்துக்கு வரணும். அதுதான் இந்த பிரியாணியோட சீக்ரெட்டு. நம்ம சீரக சம்பா அரிசியில் தான் பண்ணுறோம். அப்புறம் நம்ம சீக்ரெட் மசாலா, நம்ம பிரியாணிக்கு தேவையான இதுதான் நம்மளோட பிரியாணி டேஸ்ட்டு. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி டேஸ்ட் கொடுக்குறது சீக்ரெட் மசாலா போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு வதக்கணும். நல்லா வதக்கி கலர் சேஞ்ச் ஆகும். ப்ரௌன் கலர் ஆகும். ரெட் கலரில் இருந்தது ப்ரௌன் கலர் ஆகும். அந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இது எல்லாத்துக்குமே ஆயில் செப்ரேட் ஆகணும். அதான் ராஸ்மெல் போகும். பூண்டோட ராஸ்மெல் அண்டு பொடியோட ராஸ்மெல் எல்லாம் போனோடனே பூண்டு, இது இஞ்சியை போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சியை போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இஞ்சி வதக்கிறோமா, இஞ்சி ஆயில் செப்ரேட் ஆகணும். இஞ்சிலேயும் ஆயில் செப்ரேட் ஆகணும். சட்டியில் ஒட்டாமல் வரணும். நம்ம கடாயில் ஒட்டாமல் வரணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகி அந்த இடமே ஒட்டாமல், சட்டியில் ஒட்டாமல் அப்படியே அல்வா பதத்துக்கு வரும். அந்த எல்லாமே இஞ்சி பூண்டு எல்லாமே வரும். தொக்கு பதத்துக்கு வரும். நம்ம வெங்காயத்தை இந்த ஸ்டேஜில் தான் சின்ன வெங்காயத்தை நம்ம போடணும். ஃபஸ்ட்டு போட்டது பெரிய வெங்காயம், இப்போ சின்ன வெங்காயத்தை அரைச்சி போடணும். அரைச்சி போட்டு அந்த கலர் இன்னும் கொஞ்சம் டல் கலர் ஆகும். முதல்ல ப்ரௌன் கலர் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் லைட் கலர் ஆகும். அந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கணும். இப்போது நல்லா தக்காளி போடுறோம். இப்போது நல்லா வதங்கிருச்சு. தக்காளி போடுறோம். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். மேஷ் ஆனோடனே நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி அதுவும் சுருண்டு வந்தோடனே நம்ம முதல்ல எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வச்சுருக்கோம். லெமனை புழிஞ்சு வச்சுருக்கோம். நல்லா இது வதங்கின உடனேயே இப்போ நம்ம எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்றோம். புழிஞ்சு விட்டு நல்லா எலுமிச்சம்பழமும் நல்லா வதங்கணும். எல்லோரும் எலுமிச்சம்பழத்தை லாஸ்ட்டில் தான் ஊற்றுவாங்க. ஆனால் நம்மளோட சீக்கிரட் பிரியாணியில் எலுமிச்சம்பழத்தை போட்டு வதக்கிறப்பல தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அடுத்து 150 ml தயிர் ஊற்றிக்கிறோம். நம்ம 1 கிலோ பிரியாணி போடுறோம். அதுக்கு 150 ml தயிர் ஊற்றிக்கிறோம். தயிர் ஊற்றி அதுவுமே செப்பரேட் ஆகணும். தொக்கு பதம் ஆகணும். நல்லா அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம முந்திரி போடுறோம். முந்திரி எதுக்கு போடுறோன்னா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான் நம்ம முந்திரி போடுறோம். முந்திரி போட்டு நல்லா வதக்கவே கொத்தமல்லி தழையை போட்டுடுறோம். ஃபஸ்ட்டு புதினா போட்டு வதக்கணும். கடைசியாக கொத்தமல்லி தலையை போட்டு நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொத்தமல்லியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் நம்ம முக்கியமான வேலையை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடியும் பிடிச்சிடக்கூடாது. அதே சமயம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு இதோட இதெல்லாம் தேவை, இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் இன்க்ரீடியன்ஸ் பூரா ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம வதக்கிட்டே இருக்கிறோம். அடுத்து நம்ம உலகாய வச்சுருக்கோம். ரெடியாக உலகாய வச்சுருக்கோம். காளான் ரெடியாக இருக்குது. இப்போ இதை வதங்கினோடனே காளான் எடுத்து நம்ம கொட்டிடுறோம். காளானை எடுத்து பச்சை மிளகாய், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பச்சை மிளகாயை உடைக்கக்கூடாது. பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக போடணும். பச்சை மிளகாய் எடுத்து நம்ம போட்டு வதக்கணும். உடைச்சோம்னா காரம் இறங்கிரும். உடைக்கக்கூடாது. ஃப்ளேவராக இருக்கணும். பச்சை மிளகாய் போட்ட உடனே நம்ம சிக்கனோ காளானோ எதை வேணால் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விடணும். காளான் சுருங்குற டைமில் நல்லா மூடி வச்சு 5 நிமிஷம் வேக விடணும். மூடி வச்சிடணும். இப்போ நம்ம மூடி வச்சிட்டோம். மூடி வச்சுட்டு நம்ம ரெடியாக நெய் எடுத்து வச்சுருக்கோம். மிச்சமான நெய்யை ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிட்டோம்.
மிச்ச நெய்யை ஊற்றி நம்ம கிண்டிடணும். கடைசியாக தம் போடுறப்ப எடுத்துட்டோமா, மூடி எடுத்து பார்த்ததில் நல்லா சுருங்கி வந்துருச்சு. சுருங்கி வந்தோடனே தண்ணியை உலகாய வச்சு ஊற்றிடுறோம். உலகாய வச்சு ஊற்றிட்டு அதை அப்படியே கொதித்த உடனே மூடி வச்சிடறோம். ஒரு கொதி வர்றதுக்காக வெயிட் பண்ணுறோம். கொதி வந்த உடனே இப்போ நம்ம கொதி வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ நம்ம கொதி வந்த உடனேயே அரிசியை நம்ம ஊற வச்சுருக்கோம். 1 கிலோ அரிசியை அதை நம்ம போட்டுடுறோம். 1 கிலோ அரிசியை நம்ம உலையில் போட்டு ஒரு கிண்டி மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா தம் ஆயிடுச்சு. நல்லா அரிசி போட்டுட்டு ஃபுல் அரிசியும் போட்டுட்டு நம்ம அங்கிட்டு தம் வச்சுருக்கோம். ஃபுல் அரிசியும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடி வச்சு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். தம் போட்டிருக்கோம், ஸ்பீடாக வச்சுருக்கோம். இப்போ தம் நல்லா சோறு ஒன்றும் ஒட்டாமல் நல்லா இருக்குது. இப்போ இன்னமும் கொஞ்சம் சுண்டணும். தண்ணி சாப்பாடு ஒன்றா வரணும். அந்த ஸ்டேஜில் நெய் அப்புறம் தான் ஊற்றணும். தண்ணி இதுவும் நல்லா தம் வர்றதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தண்ணி இது சரியாக இருக்குது. இப்போ நம்ம தம் போட்டோம். கொஞ்சம் நேரம் 1 நிமிஷம் மட்டும் ஸ்பீடாக வச்சுக்கணும். தம் எடுத்துகிட்டு தொலைவி பார்க்கணும். நம்மளோட பிரியாணி, காளான் பிரியாணி ரெடி. நல்லா உடச்சி விடணும். உடச்சி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் லைட்டாக தண்ணி இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா மூடி வைக்கணும். எக்ஸ்ட்ரா மூடி வச்சுட்டு தொட்டு பார்க்கணும் வெந்துருச்சான்னு. நல்லா வெந்துருச்சுன்னா மறுபடியும் மூடி போட்டு மூடி 1/4 மணி நேரம் லோ ஃப்ளேமில் தம் போட்டுடணும். நெய்யை இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம். நெய்யை நல்லா ஊற்றணும். மிச்சம் இருக்கிற நெய் நல்லா ஊற்றிட்டு மிச்சம் இருக்க நெய்யை நல்லா ஊற்றிட்டு தம்மை உடச்சி விடணும். உடச்சி விட்டு மறுபடியும் மூடி 10 நிமிஷம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.